ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னா எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணால் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீடிங்கில் போகலாம். Politics, okay. Morality, source, stress, inner voice, bottom of the deck, sorry, intensity. Eight of Wands, Five of Pentacles, Seven of Wands, Page of Wands, the World, bottom of the deck, Temperance. Okay. Seven of Wands, the Fool, Temperance, Page of Pentacles, Ten of Swords, bottom of the deck, Knight of Pentacles. Okay. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது வந்து நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னன்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங் யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகேவா? ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ எல்லாருக்கும் ரெஸ்னேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ரெஸ்னேட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுடுங்க. ஓகே ஓகே. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிட்டேன், பட் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் கூட பீஸ் இல்லை, நான் அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு பீஸ் வேணும், எனக்கு ஒரு ஹீலிங் தேவைப்படுவாங்க, வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே ஓகே. நீங்கள் லவ் பண்ண பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷெல்ஃபிஷான ஒரு பர்சன். ஓகே, என்ன சொல்கிறது, அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, தனக்காகவே வாழ்கிற பர்சன். இப்போ அந்த இப்போ என்ன சொல்கிறது, ஒரு லவ்வுக்கோ ஒரு எமோஷனுக்கோ எல்லாம் வந்து அவங்க வந்து மயங்க மாட்டாங்க. தன்னோட பவரில் நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர், செல்ஃபிஷ், தான் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க எப்படி போனால் எனக்கு என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன், இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கு ஏதோ ஃபைட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரக்கூடிய டைமில் அந்த பர்சன் வந்து உங்களுக்காக வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணாமல் தன்னை செல்ஃபிஷாக இருப்பாங்களே, தனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஓடிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் உள்ள ஒரு பர்சன். நீங்கள் எப்படி போனால் என்ன, யார் எப்படி போனால் என்ன, வந்தால் என்ன, எனக்கு நான் நல்லா இருக்கணும், என்னோடய ஃபேமிலி நல்லா இருக்கணும். ஸோ அந்த நீ லவ் பண்ணா என்ன, நீ நினச்சிட்டு இருந்தா என்ன, நீ விடிய 24/7 என்ன திங்க் பண்ணிகிட்டு இருந்தா என்ன, ஸோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஐ டோன்ட் கேர், பட் எனக்கு நான் நல்லா இருக்கணும், என் ஃபேமிலி நல்லா இருக்கணும். ஸோ அதை கடைசி டைமில் காலை வாரி விடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ ஓகே. அப்போ நமக்கு இதில் இன்டென்சிட்டின்னு ஒரு கார்டு வந்திருக்குது. ஓகே, ஸோ இந்த பர்சனை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற டைமாகவும் இருக்கட்டும், இல்லைங்க அந்த பர்சனை உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுற டைமாக இருக்கட்டும், ஸோ உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் ஒரு இன்டென்சிட்டி ஃபீலாக இருக்கும்.
அப்படின்னா ஒரு சோல் டு சோல் ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீலாக இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறது, அந்த ஒருத்தவங்க இப்போ நம்ம சொல்லுவோம்ல, பார்த்த உடனே ஈர்க்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும்ல. ஸோ அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே உங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபீலாக இருக்கும், ஹெவி அட்ராக்ஷன் ஃபீலாக இருக்கும். ஓகே, இன்டென்சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு ஒரு மேஜிக்கல் கண்டிஷன் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறது, இந்த பர்சனை வந்து இந்த பர்சன் நினைக்கிற டைமில் இல்லைங்க இந்த பர்சன் திங்க் பண்ணுற டைமில் அந்த ஃபீல் உங்களுக்கு தோணுமா இருக்கும். எஸ், அந்த பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு இன்டென்சிட்டி சொல்லும்போது அந்த பர்சன் இப்போ உங்களுக்கு திங்க் பண்ணிகிட்டு இருந்தாச்சுன்னா அதனோட ஒரு வைப், அந்த ஃபீல் உங்களுக்கு அது புரியும். இவங்க நம்ம மேபி சிலதுக்கு விக்கல் வரலாம், அந்த பர்சன் திங்க் பண்ணுற டைமில் ட்ரீம் வரலாம், இல்லைங்க என்ன சொல்கிறது, அது உங்களுக்கு ஒரு ட்ரூ லவ் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த பர்சன் உங்களுக்கு திங்க் பண்ணிகிட்டு இருக்க டைமில் வந்து அந்த டைம் நீங்கள் ஒரு பிளாங்கான ஒரு சுச்சுவேஷனுக்கு போகலாம். ஒன்றுமே இந்த பர்சன் உங்களை வந்து கொஞ்சம் திங்க் பண்ணிகிட்டு இருக்க டைமில் நீங்கள் வந்து சடனாக ஒரு சேடாக இருக்கலாம், ஒரு லோ வைப்ரேஷனுக்கு போகலாம். அப்போ உங்களுக்கு ஃபீல் ஒரு நீங்கள் தனியாக இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது நீங்கள் சின்ஸ்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு சோகம் வரும், நீங்கள் நல்லா சிரிச்சிட்ருக்கு, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேடாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டென்சிட்டி சம்டைம் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அழுவீங்க, உங்களுக்கு அழகணும்னு தோணும், நீங்கள் அழுவீங்க. அதே மாதிரி இந்த பர்சன் உங்களுக்கு கொஞ்சம் கூட டீப்பாக திங்க் பண்ணுற டைமில் உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பார்ட்டி ஒரு செலிப்ரேஷன் இந்த மாதிரி எங்கே நீங்கள் போனாலுமே ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல என்ஜாய் பண்ணுறதுக்கு தோணாது. ஏதோ நீங்கள் தன்னைத்தானே நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு சேடாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் உங்களுக்கு தோணும். ஸோ இதெல்லாம் இன்டென்சிட்டி. அப்போ ஆக்சுவலி இந்த பர்சன் உங்களுக்கு ட்ரூ லவ். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்சிட்டி உங்களுக்கு ஃபீல் ஆகும், அந்த பர்சனுக்குமே ஃபீல் ஆகும். அப்படி ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு தோணலாம், இது ஒரு மேஜிக்கல் கனெக்ஷனாக. ஸோ உங்களுக்கு இந்த பர்சன் இப்போ என்ன சொல்கிறது, அதே மாதிரி இந்த பர்சன் உங்கள் ட்ரீமில் அடிக்கடி வந்துட்டுருக்கலாம். ஸோ நமக்கு இது டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு. அப்போ இந்த கார்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லுது, நீங்களும் அந்த பர்சனும் வந்து எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து செப்பரேஷன் ஆகிற டைமில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இந்த பர்சனை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டுருக்கும். அது யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த பர்சனை பற்றி யாருக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்காட்டலாம், ஆட்டோமேட்டிக்காகவே யாராவது அந்த பர்சனை பற்றி உங்ககிட்ட சொல்லுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இன்றைக்கி நான் அந்த பர்சனை பார்த்தேன் அப்படி அந்த பர்சனை நீங்கள் எதுவுமே கேட்காம இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காகவே யாராவது அந்த பர்சனை பற்றி டீட்டெயில் உங்ககிட்ட அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த பர்சனோட நேம் அடிக்கடி பார்த்துட்ருப்பீங்க. அந்த பர்சன் சாங்ஸ் நீங்களும் அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் ஷேர் பண்ண விஷயங்கள், சாங்ஸு, ஃபுட்டு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது யூனிவர்ஸ் உங்ககிட்ட அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த பர்சன் உங்களை வந்து மறக்கலை, இன்னும் அவங்க வந்து உங்களை நினச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து எண்டப் ஆகலை. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்சிட்டி கனெக்ஷன் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த பர்சன் வந்து ஒரு ஷெல்ஃபிஷான ஒரு பர்சன். ஓகே, இந்த பர்சன் கொஞ்சம் எமோஷ்னல் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு பர்சன், நீங்கள் கொஞ்சம் எமோஷ்னலி கொஞ்சம் வீக்கான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, ஏன்னா இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்களா, இப்போ முடிவெடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், நீங்களா என்னோட ஃபேமிலியாக அப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது கூட அந்த பர்சன் எனக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு போவாங்க. ஏன்னா செல்ஃபிஷ், தான் நல்லா இருக்கணும், தன்னோட ஃபேமிலி நல்லா இருக்கணும், உங்களை அந்த பர்சன் மைண்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் அடிக்கடி இந்த பர்சன் நினச்சி டிப்ரெஷன் ஆகிருப்பீங்க. அந்த பர்சன் வந்து செல்ஃபிஷாக இருக்காங்களே, நம்மளோட ஃபீலிங்ஸ் இவங்களுக்கு புரியாதா, நம்மளோட ஸ்நேகம் புரியாதா, நம்ம மட்டும் எத்தனை மாத்திரம் வலி அனுபவிக்கிறது, நம்ம எந்த அளவுக்கு உருகி காதலிக்கிறோம், இந்த பர்சனுக்காக நம்ம வந்து எந்த லெவலுக்கு வேணால் போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். ஆனால் இந்த பர்சன் நமக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தரலையே, ஒரு ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் நமக்கு தரலையே, இவங்க நமக்கு கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா, இவங்க லைஃப்லாம் நம்ம கூட வருவாங்களா வர மாட்டாங்களா, இல்லைங்க ஒரு கமிட்மெண்ட் தருவாங்களா தர மாட்டாங்க. நீங்கள் நிறைய டைம் இந்த பர்சனில் டிப்ரெஷன் ஆகிருப்பீங்க. இந்த பர்சனோட கேரக்டர் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே,
உங்களுக்கு அவங்க மேலே ஸ்ட்ராங்காக ஒரு இன்டென்சிட்டி ஃபீல் ஆகிருக்கும். இன்டென்சிட்டி ஃபீல் ஆகிருந்தா உங்களுக்கு இந்த பர்சனோட கொஞ்சம் லேடிஸ் சொல்ல கொஞ்சம் எமோஷ்னலி கொஞ்சம் பேலன்ஸான பர்சன் சொல்லிட்டு பேலன்ஸ்டு. ஓகே, அப்போ நீங்கள் எமோஷ்னலி வீக் இல்லை. ஸோ நீங்கள் அடிக்கடி இந்த பர்சன் நினச்சி ஃபீல் பண்ணிப்பீங்க. இவங்களை நம்பலாமா, ஒரு கமிட்மெண்ட் தருவாங்களா, ஒரு ஸ்டெபிள். ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த பர்சன் நம்மளை லவ் பண்ணுறாங்க, ஸ்ட்ராங்காக ஒரு இன்டென்சிட்டி ஃபீல் ஆகுது. இந்த பர்சன் உங்களுக்கு திங்க் பண்ணுற டைமில் உங்களுக்கு சில சைன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு உங்களுக்கு தெரியும் இந்த பர்சன் நம்மக்கிட்ட ட்ரூவாக தான் இருக்காங்க, உண்மையாக தான் நம்மளை லவ் பண்ணுறாங்க தெரியும். பட் இந்த பர்சன் அது எதுவுமே உங்கள்கிட்ட காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா பொலிட்டிக்ஸ்னு ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ இந்த பர்சனோட உண்மையான காதலை உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை, உண்மையான முகத்தை காட்டிட்டு இல்லை, உண்மையான ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இல்லை. மேபி நீங்கள் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ளே அந்த பர்சன் உங்களை வந்து உண்மையாகவே ஸ்நேகிக்கிறாங்க. பட் வெளியே காட்டிக்கிறது உங்களோட டாமினேட் பண்ணிக்கலாம். நீ இப்படி இரு, நான் சொல்கிறத கேட்கணும், நான் சொல்கிறத கேட்டால் நீர் இல்லைங்க இப்போது. ஸோ இந்த மாதிரி உங்களோட டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அந்த பர்சன் எப்போ பார்த்தாலும். ஓகே, இந்த பர்சனுக்கு 2 முகமாகும். புரிஞ்சிடல, ரெண்டு முகமாகும். எப்போ எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது. ஒரு கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் வீக்காகிற டைம் உங்ககிட்ட வருவாங்க, நல்லா பேசுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேஸில் காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, உங்களை பிடிக்காத மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு பல தடவை டவுட் வந்திருக்கலாம், இவங்களை நம்பலாமா நம்பக்கூடாதா. உங்களுக்கு பல தடவை டவுட் வந்திருக்கலாம், இவங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் வருவாங்களா வர மாட்டாங்களா. உங்களுக்கு நிறைய டவுட் வந்திருக்கலாம் அந்த பர்சனோட கேரக்டர் வச்சு. ஓகே, ஸோ இதில் ஒரு சிலருக்கு இந்த பர்சன் லைட்டாக ஒரு ஆஃபரிங் கொடுத்து என்ட்ராய்ட் உண்டு. எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு என்ட்ராய்ட் உண்டு. ஒரு இதனால் என்ட்ராய்ட் உண்டுன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இன்டென்சிட்டி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ராய்ட் உண்டு. என்ன சொல்லி என்ட்ராய்ட் உண்டு. உங்கள் கூட கொஞ்சம் சந்தோஷமாக போயிட்டு இருந்துருக்கு, ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் சந்தோஷமாக போயிட்டு இருந்திருக்கலாம். நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கேட்குற டைமில் அந்த பர்சன் திங்க் பண்ணியிருப்பாங்க, இவங்க கமிட்மெண்ட் கேட்குறாள் இவளுக்கு கொடுக்குறதுக்கா. ஸோ இவளுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறதுனால நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும். மேபி இதில் ஒரு சிலருக்கு மேரிட்டல் அஃபேர் அண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, எல்லாருக்குலாம் ஒரு சிலருக்கு. அப்போ மேரிட்டல் அஃபேர் அண்ட் ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது இல்லைங்க சிலருக்கு வந்து இதில் வந்து டிஃப்ரெண்ட் காஸ்ட், டிஃப்ரெண்ட் ரிலீஜன் இந்த மாதிரி இருக்கலாம். அப்போ அந்த பர்சன் அந்த டைமில் திங்க் பண்ணியிருப்பாங்க, என்ன திங்க் பண்ணியிருப்பாங்க, இவள் கமிட்மெண்ட் கேட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காள், இவளுக்கு நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா என்ன ஆகும், சமூகம் நம்மளை என்ன சொல்லும், நம்ம ஃபேமிலியை வந்து 4 பேர் மதிக்கிறாங்க, நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபேமிலி, அம்மா என்ன சொல்லுவாங்க, வீட்டில் நம்மளை என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ 4 பேர் நம்மளை மதிக்காமல் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறது. ஏன்னா நம்ம வந்து அந்த மேபி இந்த பர்சனை எல்லாமே மதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கும். ஸோ இந்த பர்சனோட நேம் வந்து கெட்டு போயிருமே. உங்களை நான் வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வந்தாச்சுன்னா எனக்கு டோட்லி என்னோட நேம் கெட்டு போயிடும். ஸோ அதனால் இந்த பர்சன் அந்த திங்க் பண்ணி அந்த பர்சன் ஆல்ரெடி சொன்னல ஒரு செல்ஃபிஷான ஒரு பர்சன். அப்போ அந்த பர்சனோட செல்ஃபிஷான ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்கள் மேலே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இன்டென்சிட்டி ஃபீல் ஆகிருக்குது. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சில சயின்ஸ் தர மாதிரி இந்த பர்சனுக்கு சில சயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் செல்ஃபிஷான பர்சன், எமோஷ்னலி பேலன்ஸான பர்சன். ஸோ அதனால் பக்காவாக பிளான் பண்ணி இது வேண்டாம், நம்ம தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு கொஞ்சம் கூட உங்களை மைண்ட் பண்ணாமல் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களே, வருத்தப்படுவீங்களே, ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உடஞ்சி போவீங்கன்னு கொஞ்சம் கூட திங்க் பண்ணாமல் அட் செகண்டில் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, நீங்கள் வேண்டாம் எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட் ஒரு பர்சன் முடிவு எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஒரு முடிவை எடுத்தது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களை எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு கால் ஒரு மெசேஜ் எதுவுமே பண்ணாத மாதிரி எல்லா சோஷியல் மீடியா வேணுதே. ஆக்சுவலி இந்த பர்சனோட மைண்ட் செட்டில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் ஒரு செல்ஃபிஷாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு உண்டு. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லவங்க மாதிரி காட்டிக்கணும் இல்லை. ஸோ அதுக்காக உங்ககிட்ட வேணே சண்டை போட்டு உங்களை குறை சொல்லி உங்களை அழ வச்சு எல்லாத்துக்கான நீ தான் எல்லா பழியும் உங்கள் மேலே போட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லா சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை பக்காவாக பிளான் பண்ணி க்ரியேட் பண்ணி உங்கள் மேலே எல்லா பழியும் போட்டுட்டு சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தந்துட்டுருக்கலாம். ஓகே, ஸோ நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்ச நாள் வருத்தப்பட்டிருப்பீங்க, கொஞ்ச நாள் அழுதுருப்பீங்க. உங்களுக்கும் இந்த பர்சனை காண்டக்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்துட்டு உண்டு. ஏன்னா எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்களும் கொஞ்ச நாள் இருந்து அழுதுருப்பீங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்திருப்பீங்க. வெளியே வந்து கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் நீங்கள் மைண்ட் பண்ணலை. ஓகே, ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டுருக்கு, வேறு வழி உங்களுக்கு தெரியலை. ஸோ அதனால் நீங்கள் வந்து
அந்த பர்சன் கொஞ்சம் சேஸ் பண்ணது ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் யூனிவர்ஸ் உங்களுக்கு சில சயின்ஸ் தந்துட்டுருக்கலாம். அந்த பர்சனுக்கு சில சயின்ஸ் செப்பரேஷன் ஆகிடுச்சு, டோட்டலி இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் கொண்டு வந்து விட்டுருக்கோம், பிரேக்கப் சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுருக்கலாம். ஸோ செப்பரேஷன் ஆனப்பறம் யூனிவர்ஸ் உங்களுக்கு சில சயின்ஸ் தந்துட்டுருப்பாங்க, அந்த பர்சனுக்கு சில சயின்ஸ் கொடுத்துட்ருக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு ஒரு சயின்ஸ் கிடச்சிருக்கும், அவங்களுக்கு இந்த சயின்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ செப்பரேஷன் ஆனப்புறம் அந்த சயின்ஸ் ஃபர்தராக வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ நாட்கள் போக போக உங்களுக்கு அந்த பர்சனோட தாட், அந்த பர்சனோட திங்கிங் உங்களுக்கு வந்துட்டுருக்கலாம். பட் நீங்கள் கொஞ்சம் ஆக்சுவலி இது உங்கள் ட்ரூ லவ் இல்லை. ஸோ அந்த பர்சன் உங்களை பல வழிகளை தந்து உங்களை திருத்திருப்பாங்க. அப்போ கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் எமோஷ்னலி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண படிச்சிருப்பீங்க. முன்னாடி இந்த பர்சனுக்கு எப்போவுமே அவைலபிளாக இருந்து நீங்கள் இப்போ ஓரளவுக்கு முன்னாடி எப்போவுமே இந்த பர்சனுக்கு அவைலபிளாக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஓரளவுக்கு எமோஷ்னலி பேலன்ஸ் பண்ண படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலி இங்கே மழை பெய்யுது. ஓகே, ஸோ கொஞ்சம் சவுண்ட் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எமோஷ்னலி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க. முன்னாடி எப்போவுமே நீங்கள் சேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ சேஸிங் பண்ணுறது ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் உங்கள் ஒர்க்கே கொஞ்சம் கெரியரை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக ஜீவிச்சுட்ருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும் இந்த பர்சன் கூட நமக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஸ்ட்ராங்காக ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்களே நடந்துருக்கலாம். ஆனால் அந்த செப்பரேஷனுக்கு அதுக்கப்புறம் இந்த பர்சனுக்கு யூனிவர்ஸில் சயின்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, சில சயின்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பர்சனோட இன்னர் வாய்ஸ் வந்து கேட் பண்ணுது. சோர்ஸ்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே, அப்போ அந்த பர்சனோட இன்னர் வாய்ஸ் வந்து கேட் பண்ணுது. ஆக்சுவலி உனக்கு லைஃப்பில் வந்து இப்போ என்ன சொல்கிறது, இந்த பர்சன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன். இந்த பர்சன் உன் லைஃப்பில் வந்து கடைசி வரைக்கும் வேணும், வந்தால் தான் உன் லைஃப் நல்லாயிருக்கும். இது ரொம்ப உண்மையான ஒரு பர்சன், இவங்க கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஒரு பர்சன் உன் லைஃப்பை விட்டு போயாச்சுன்னா உன்ன மாதிரி ஒரு அன்னைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பர்சனை மறுபடியும் நீ போய் பேசு, உன் லைஃப்பில் கொண்டு வா. அந்த பர்சனோட இன்னர் வாய்ஸ் அந்த பர்சனை இருக்க விடலை, சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ அந்த பர்சன் டோட்டலி ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, டோட்டலி டிப்ரெஷன் அந்த வெளியே காட்டிக்கிறது. நான் ரொம்ப என் லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது, என்ன மாதிரி ஒரு பெட்டரான லைஃப் யாருமே ஜீவிக்க மாட்டாங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு வெளியே அவங்க காட்டிக்கலாம். பட் அந்த பர்சன் கூட இருக்கிறவங்களே குத்தி பறிக்கிற ஒரு அவஸ்தை. அந்த பர்சன் கூட இருக்கிறவங்க யாரும் இந்த உண்மையாக இல்லை. மேபி இந்த பர்சனோட இந்த பர்சனால் அவங்களுக்கு எதாவது யூஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கூட இருக்கிறவங்க அந்த பர்சனை வச்சுருக்காங்க. பட் உண்மையாக யாராவது இருக்காங்கன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ அந்த பர்சனில் கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து உண்மையான முகம் எல்லாம் அந்த கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு தெரியுது. ஓகே, ஸோ நமக்கு உண்மையான ஒரு ஸ்நேகம் நமக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் மட்டும்தான். ஸோ நம்ம கூட இருக்கிறவங்கலாம் நம்மளோட தேவைக்காக நம்ம கூட இருக்காங்க. பட் உண்மையான ஒரு அன்கண்டிஷனல் லவ்னு அது நீங்கள் தான், ஒரு ட்ரூ லவ்னு அது நீங்கள் தான். உங்களோட ஸ்நேகம் மட்டும் தான் ட்ரூன்னு இந்த பர்சனுக்கு இன்னர் வாய்ஸ் கேட் பண்ணுது. ஸோ நீங்கள் தான் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்சனுக்கு இப்போ அந்த பர்சனோட சோல் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் வேணும். ஸோ இப்போ என்ன சொல்லுது, நம்ம லைஃப்பில் வந்து இப்போ நம்ம லைஃப்பில் நம்மக்கிட்ட எவ்வளோ மணி இருக்கட்டும், கோல்டு இருக்கட்டும், லேண்ட் இருக்கட்டும், ஸோ எவ்வளோ கோடிக்கணக்கான சொத்து இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் நமக்கு நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. நமக்கு நிரந்தரமான சந்தோஷம் என்னென்னா உன் கூட நான் கடைசி வரைக்கும் நமக்காகவே ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கணும். இப்போ நம்ம அந்த கடைசி வரைக்கும் நமக்காக ஒருத்தவங்க இருக்கணும், உனக்காக நான் இருக்கேன், எனக்காக நீ இருக்க. ஸோ அந்த சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அந்த பர்சனுக்கு கிடைக்கல. அது உங்ககிட்ட கிடைச்சிருக்கு, வேறு யாருக்கிட்ட இந்த பர்சனுக்கு கிடைக்கல. ஓகே, ஸோ அந்த பர்சனுக்கு ஒரு இன்னர் வாய்ஸ் சொல்லி கொடுக்குது. உன் கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு யூஸுக்காக தான் ஒன்று வச்சுருக்காங்க. பட் அந்த ஒரு பர்சன் மட்டும்தான் அவன் கூட வந்து உண்மையாகவே ஸ்நேகிக்கிறாங்க. நீ போய் பேசி கூட்டிகிட்டு வா, மறுபடியும் வந்து அவங்க ஒரு மெசேஜ் பண்ணி ஒரு கால் பண்ண சொல்லிட்டு இந்த பர்சனோட இன்னர் வாய்ஸ் வந்து கெயிட் பண்ணுது கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, அப்போ அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 8 of Wands வந்துருக்குது. ஸோ அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மேபி இதில் ஒரு சிலருக்கு இந்த பர்சன் கிட்ட ஒரு கால் எழுத ஒரு மெசேஜ் வரலாம். ஓகே, ஸோ அந்த பர்சனுக்கு அந்த இன்னர் வாய்ஸ் கேட் பண்ண இந்த பர்சனுக்கு அந்த பர்சன் அந்த இன்னர் வாய்ஸ் சொல்கிறது கேட்குறாங்க. ஒரு மெசேஜ் பண்ணுவோமா, ஒரு கால் பண்ணி பார்ப்போமா,
ஸோ அந்த இதில் ஒரு சிலருக்கு அந்த பர்சன் கிட்ட ஒரு கால் எழுது ஒரு மெசேஜ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது மாதிரி லைட்டாக பென்டிகிள்ஸ் வந்துருக்குது. ஸோ இந்த பர்சன் வந்து அவ்வளோவா சீக்கிரமாக யாருக்குமே கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கமிட்மெண்ட் கொடுத்தா ரொம்ப ட்ரூவாக இருப்பாங்க. அவங்களுக்காகவே கடைசி வரைக்கும் அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி ப்ராப்பராக கொடுக்க மாட்டாங்க. முன்னாடி இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு அது லைட்டாக ஒரு கமிட்மெண்ட் உங்களை லைட்டாக இன்டென்சிட்டினால ஒரு லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்தா எண்டர் ஆகிருப்பாங்க. பட் இந்த பர்சனோட கேரக்டர் அவ்வளோ சீக்கிரமாக யாருக்குமே ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா கடைசி வரைக்கும் அவங்க நிற்பாங்க. ஓகே, அப்போ இனி வரக்கூடிய டைமில் அந்த பர்சன் உங்ககிட்ட ட்ரூவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் வாண்ட்ஸ், அந்த பர்சனோட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா 10 வாள் வந்து அந்த பர்சனை குத்தி கிழிக்கிற அவஸ்தை. ஓகே, ஆனால் அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்னேன், கூட இருக்கிறவங்க எல்லாம் அந்த பர்சனை குத்துற அவஸ்தை. கூட இருக்கிறவங்க யாரும் ட்ரூவாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் 10 வாள் வந்து அந்த பர்சன் வெளியே காட்டிக்கல, சிரிச்சு எடுத்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். பட் இந்த பர்சன் டோட்டலி ஃப்ளாப், சீன் முடிஞ்சுன்னு சொல்லுவாங்களே, ஸோ டோட்டலி முடிஞ்சு. ஓகே, சீன் முடிஞ்சு அந்த அளவுக்கு அவங்க ஒரு வலி வேதனை அனுபவிச்சுட்ருக்காங்க. பட் உங்ககிட்ட காட்டிக்கிறது நான் நல்லா இருக்கேன், என் லைஃப் நல்லா போயிட்டுருக்குன்னு காட்டிக்கலாம். ஸோ அந்த பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துட்டு சோல் வந்து அவங்க சோல் சொல்லி கொடுக்குது. அந்த சோல் சொல்கிறது இந்த பர்சன் கேட்கவும் செய்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இல்லாத சுச்சுவேஷன் அந்த பர்சனோட லைஃப் 10 வாள் குத்தி இருக்கிற ஒரு அவஸ்தை, ஒரு சந்தோஷம் இல்லை, டோட்டலாக முடிஞ்சு போன ஒரு சுச்சுவேஷன். ஓகே, ஸோ அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும், மறுபடியும் அந்த சோல் சொல்லி கொடுக்குது, போய் கூட்டிகிட்டு வா, போய் ஒரு மெசேஜ் பண்ணு, ஒரு கால் பண்ணு, இவங்க மட்டும் தான் கூட கடைசி வரைக்கும் ட்ரூவாக இருப்பாங்க சொல்லி கொடுக்குது. ஸோ இதில் ஒரு சிலருக்கு அந்த பர்சன் கிட்டது சீக்கிரமாக ஒரு மெசேஜ் ஆர் கால் வரும். ஓகே, ஸோ இதுதான் அந்த பர்சனோட ட்ரூ ஃபீலிங். வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.